ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 10வது வாரத்துக்கான முதல் நாளுக்கான இரவு நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த ஒன் அண்ட் ஒன்லி கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 12,575 ஓட்டிங் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 30.9% வாக்குகள் தனி ஒரு ஆளாக வினோத் அவர்கள் வந்து வாங்கியிருக்காங்க. அப்படின்றதுனால அவருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு அப்ளாஸை வந்து கொடுத்தே ஆகணும். ஏன்னா 30% அப்படிங்கிறத நம்ம சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா சபரநாதன் இருக்கார், கமருதீன் இருக்காங்க, சாண்ட்ரா இருக்காங்க, வியானா இருக்காங்க. அப்படி இருந்தும் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது இல்லாமல் 30% அப்படிங்கிறது பெரிய விஷயம். அந்த விஷயத்தை அசாத்தியமாக பண்ணிட்டு இருக்கார் வினோத் அவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதன் அவர்கள் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7,641 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18.77% இருந்துட்டு இருக்காரு சபரிநாதன் அவர்கள். ஆக்சுவலாக சபரிநாதன் ரொம்ப நாட்களுக்கு அப்புறமாக நாமினேஷனில் வந்த மாதிரி எனக்கு நம்ம ஃபீல் வந்து இருக்குது. ரொம்ப நாட்களாக யார் பின்னாடியோ ஒளிஞ்சிக்கிட்டுற மாதிரி வந்து இருக்குது. எதுவுமே பெருசாக கேம் ப்ளே பண்ணுறதில்ல. ஏதோ வந்து வீட்டுக்குள்ளே வந்து இருக்காப்புல. அந்த ஒரு நிமிஷம் அப்படின்றத தாண்டி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அட்லீஸ்ட் இந்த வாரமாவது நாமினேஷன் இருக்காப்புல. டக்குன்னு வந்து ஐயோ நம்ம எவிக்டாகி வெளியே போனாலே போயிடுவோம், ஸோ அதனால் ஏதோ ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். 3வது பொசிஷனில் கமருதீன், அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை 6,988 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17.17% இருந்துட்டு இருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீன் இன்னைக்கு ஆடிய ஆட்டம் வேறு மாதிரியான ஒரு ஆட்டம். கண்டிப்பாக அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய அளவில் வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் அதை எப்படி கொண்டு போகிறாங்க, எப்படி மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா அது ஓட்டிங்ஸ் மூலிமா வந்து தெரிய வந்துடும். அண்ட் கமருதீனை தொடர்ந்து 4வது பொசிஷனில் சாண்ட்ரா அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6,161 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.14% இருந்துட்டு இருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ரா அவர்களை பொறுத்தவரையிலும் ஆரம்ப காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லா தடவையும் வந்து சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா அதுக்கப்புறம் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணி எதுவுமே வந்து பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பாசிட்டிவாக எதுவுமே அமைய மாட்டேங்குது, எல்லாமே நெகட்டிவாக தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதன் காரணமாக எப்போதுமே வந்து அந்த ஊஞ்சல் ஆடுற சுச்சுவேஷன்லேயே வந்து இருக்காங்க. 5வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியானா வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுங்களோட எண்ணிக்கை 2,758 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.78% இருந்துட்டு இருக்காங்க வியானா அவர்கள். ஸோ வியானா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களுக்கு அப்புறமாக நாமினேஷனில் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த வாரத்தில் வந்து அவங்க எவிக்டாகி வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நாமினேஷனில் 7 பேர் தான் வந்திருக்காங்க. கரெக்டாக அந்த 7 பேரில் 2 பேரை தூக்குனாங்க அப்படின்னா வேறு மாதிரி வந்து இருக்கும் அப்படின்றதுல மாற்று கருத்தே வந்து கிடையாது. பட் வியானா போவாங்களா, இல்லை எஃப்ஜே போவாங்களா, இல்லை ஆஸ் யூஷுவல் ரம்யா ஜோ வந்து சேவ் பண்ணிவிட்டு இவங்க 2 பேர் தூக்கி போடுவாங்களா அப்படின்றத பொறுத்து பார்ப்போம். 6வது பொசிஷனில் எஃப்ஜே 2,610 ஓட்டுகள் வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் 6.41% வந்து இருக்காப்புல. ஸோ இவரை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒன்றும் அவர் பெருசாக வந்து பண்ணல கடந்த 2 வாரங்களாக. ஸோ அதன் காரணமாக அவரை பற்றி பேசி டைமை வேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து பிடிக்கவில்லை. 7வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்யா ஜோ வந்திருக்காங்க. ஸோ இவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,968 ஓட்டுகள் ஆகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.83% இருந்துட்டு இருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். அதாவது மக்களே, 10 வாரங்களில் 8 வாரங்கள் ரம்யா ஜோ அவர்கள் வந்து நாமினேஷனில் வந்திருக்காங்க. ஸோ அப்படி வந்திருக்கும் பொழுது ரம்யா ஜோ அவர்கள் ஒவ்வொரு வாரமும் சேவாக்கப்படுறாங்க. 8 வாரங்களில் ஒரு தடவை கூடவாப்பா அவங்க சறுக்கி கீழே விழுந்து அவங்க வந்து எலிமினேட் ஆகி வெளியே போலையா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சத்தியமாக போலைங்க. இந்த செவரு இன்னும் எத்தனை பேரை தான் காவு வாங்க போகுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரம்யா ஜோ நிறைய பேரை வந்து பலி கொடுத்துருக்காங்க. சொல்லப்போனால் 8 பேரை வந்து எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னா அப்படிப்பட்ட வேலைகளை வந்து இவங்க பார்த்துருக்காங்க. ரியலாகவே சொல்கிறேன். ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஆட்டக்காரர் அப்படின்னு சொல்லி பேர் வாங்குறது வந்து ரம்யா ஜோ. அதனால் இந்த டான்ஸு கூத்து இதெல்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ரம்யா ஜோ வந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா வேறு மாதிரி இருக்கும். இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் குஷியாக வந்து இருக்கும். ஏன்னா ரம்யா ஜோக்கெல்லாம் ரியலாகவே ஃபேன்ஸ் வந்து நிறைய இருக்காங்க வெளியே அவுட்டரில். ஓகேங்களா, இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்க்கக்கூடிய ஆட்கள் வந்து பயங்கரமான ஃபேன்ஸ் ரம்யாவுக்கு. ஸோ அதனால் தூக்கி உள்ளர போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அந்த ஆடியன்ஸ் எல்லாம் வந்து கவரப் பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவங்க ஆடுற ஆட்டம் இருக்கே கடவுளே,
இப்படியே அந்த ஸ்டேஜில் எப்படி ஆடுவாங்களோ அதை தாண்டி ஒரு ஸ்டெப்பு கூட எக்ஸ்ட்ரா போட மாட்டேங்கிறாங்க. ஆனால் அவங்க போடுறது ஒரே ஸ்டெப்பாக தான் வந்து இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு தான் வந்து டான்ஸே ஆடுறாங்க அவங்க. சரி, அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்டேஜ் டான்ஸரு, ஸோ உங்களுக்கு வந்து அது வரல, இல்லை புதுசாக ஏதாவது கற்றுக்காங்கன்னா அதையும் பண்ணி தொலை மாட்டேங்கிறாங்க. அங்கே ஏதோ கிளாசிக் டான்ஸர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சாண்ட்ரா அவர்கள் வந்து இருக்காங்க. இன்னும் பார்வதி அவர்களுக்கெல்லாம் கிளாசிக் டான்ஸ் எல்லாம் தெரியும் அப்படின்னு அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்ககிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாமே, தெரிஞ்சுக்கிட்டு ஏதோ ஒரு திறமையை வளர்த்து ஏதோ ஒன்று பண்ணலாமே. ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் ஒவ்வொரு வாரமும் இந்த ரம்யா ஜோ வந்து ஐப்பை ஏற்றி நான் மட்டும் வேறு மாதிரி பண்ணேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நான் மட்டும் பழைய மாதிரி ஆனேன்னு வச்சுக்கோங்க, நான் வேறு மாதிரி ஆளாகிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் லிட்டரலாக வாயிலே வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. அதனால ரம்யா கிட்ட சண்டை போகிறதுக்கே பயப்படுறானுங்க. அந்தளவுக்கு மோசமாக வந்து பார்த்திங்கன்னா மிரட்டி விட்டுறாங்க நம்ம ரம்யா ஜோ. ஆனாலும் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. எனக்கு ஆரம்பத்துலேருந்து ஒரு டவுட்டு, இவங்க பேர் ரம்யா ஜோ, ஓகேவா? அப்போது அடிக்கடிக்கு வந்து ஸ்டெஃபியா என்னமோ ஒன்று சொல்கிறாங்களே, அது யார்? ஸ்டெல்லா அது யார்? புரியலையே. அது ஒருவேளை அவங்க ஃப்ரெண்டாக இருக்குமா, இல்லை அக்கா தங்கச்சியாக இருக்குமான்னு எனக்கு தெரில. ஏய் பயப்படாதடி ஸ்டெல்லா, பயப்படாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னமோ தெரியலப்பா. அது என்ன அவங்க 2 பேர் வச்சுருக்காங்களா, இல்லை இந்த 2 பேர் இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு பேர் இருக்கா அப்படின்றதும் புரியவே இல்லை. பார்ப்போம் மக்களே. இந்த வாரம் 7 பேர் தான் நாமினேஷனில் இருக்காங்க. இந்த 7 பேரில் 2 பேரை வந்து தூக்கணும். அது ரம்யா ஜோவை தூக்கிட்டு வியானாவை சேவ் பண்ணுவாங்களா, இல்லை வியானாவையும் எஃப்ஜேவையும் ஒன்றா ஜோடியாக வீட்டுக்கு அனுப்புவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா ரம்யா ஜோ வந்து அடிக்கடிக்கு அதான் நான் சொன்னேனே, ஃபயர் விட்ற மாதிரி சில மூமெண்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிடுறாங்களா. சரி, அது நினச்சிக்கிட்டு நம்ம பிக் பாஸ் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, சரி ரம்யா ஏதோ சொல்கிறாங்க, அவங்க என்ன பாம்பேயில் பாஷா பாயா வந்து இருந்தாங்களாம், சரி ஒரு வாரம் வந்து அந்த ஃபயர் விடுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒவ்வொரு வாரமும் சான்ஸ் கொடுக்குறாங்க. கிரகம் அத்தனை சான்ஸ் கொடுத்தோம், அதுவும் 10 வாரம் சான்ஸ் கொடுத்தோம், ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது தான் எங்கள் பெரிய வேடிக்கையாக வந்து இருக்குது. அட்லீஸ்ட் இப்பயா தயவு செய்து வெளியே அனுப்பிக்கடா சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு வந்து இருக்குது. ஏன்னா ஆட்டம் ஆடுறவங்க தாங்க வேணும். அவங்களே வாக் அவுட் பண்ணிட்டு போகிறேன், என்னால் முடியாது சார் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அவ்வளோ மனதைரியம் இருக்கக்கூடிய ரம்யாவுக்கு ஏன் மற்றவங்க கூட வந்து ஃபைட் பண்ண முடியல, மற்றவங்க ஏதாவது தப்பு பண்ணால் அதை கேட்க முடியல, அதை சரி செஞ்சுக்க முடியல, இல்லை இவங்களுடைய திறமைகளை வளர்க்குறதுக்காக ஏன் எதுவுமே எஃபர்ட் போட மாட்டேங்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சுபிக்ஷாவை சொல்லலாம். சுபிக்ஷாவெலாம் பாருங்கள், ரீலாவே ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கேம் நல்லா ப்ளே பண்ணாங்க, அப்புறம் இடையில் அப்படியே அமைதியாகிட்டாங்க. ஆனால் அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க என்ன மாதிரி போயிட்டாங்கன்னா, காமெடி பண்ணலாம், பாட்டு பாடலாம், பீட் பாக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. அவங்க நகர்ந்துட்டாங்க. ஒரு ஆக்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா வெளிப்படுத்துகிறாங்க. பிரச்சனை அவங்களும் சேர்ந்து செஞ்ச அந்த ஆக்டிங் வந்து லைவில் சரியான நெட்டு நான்லாம் பார்த்து கண் கலங்கிட்டேன். ஸோ அந்த பெர்சீவிங் வந்து இருக்குல்ல அவங்களுக்கு, ஓகே இந்த ஸ்டேஜ் ரொம்ப முக்கியம், அந்த ஸ்டேஜை நம்ம பயன்படுத்தி நமக்கான என்ன ஸ்கில் இருக்கோ அதை காட்டலாம், இல்லாத ஸ்கில்லை வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வளர்த்துக்குது. அந்த மாதிரியாச்சும் ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணாதானே ரம்யா ஜோ அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு தான் ரம்யா வந்து பண்ணிகிட்ருக்காங்க. டே 1 ரம்யா இப்படி தான் இருப்பாங்க. ஆனால் டே 2, 3 எல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ரம்யா ஜோ பாருங்கள் லாஸ்ட் பொசிஷன்லேருந்து டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4வது பொசிஷனுக்கு கூட வந்துடுவாங்க. ஏன்னா திடீர்னு வாக்குகள் வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அது எங்கேருந்து வருதெல்லாம் தெரியாது, ஆனால் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா பாருங்கள், ஒரு வேளை இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆகலாம், அவங்க தான் எவிக்டாக வெளியே போவாங்க. பட் பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே மக்கள், இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் செஞ்சீங்கன்னா அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.